வணக்கம் வெல்கம் பேக் டு மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா வெப்பிட்டு பறந்து போவார். அதே மாதிரி உங்களை எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஒரு வெப் ஷூட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணோம்னா கையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெப் வராது, பட் நூல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெப்சைட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக்குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெல்பெனோட மைக்குச்சி, அதனால தான் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த மைக்குச்சிக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அண்ட் அப்படி இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்ப்ரிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கெட்ச் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எந்த சைஸுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அண்ட் ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம அமுத்தினா கூட வெளியே வரக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த கார்ட்போர்ட் பீஸ் நான் எந்த ஷேப்பில் எடுத்துக்கிறனோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் தோணுதோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததான் அந்த மைக்குச்சி பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அண்ட் தென் ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் எடுத்து நம்ம சைடில் ஒட்டும். ஸோ நம்ம கார்ட்போர்ட் பீஸ் எடுத்த ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி ஸோ சைடில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக்காகவும் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் ஒட்டணும் பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஸை பார்த்தீங்கன்னா மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். அண்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவும் கிரிப்பாகவும் பிடிக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டை ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற பகுதி. ஸோ பார்க்கறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைடெல்லாம் நல்லா இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸில் அந்த மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி, அந்த கார்ட்போர்ட் பீஸோட மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் பேப்பர் மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வேட்டி ஸோ அந்த சைடில் ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பெல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக மடிச்சு விட்டுருங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலுக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த இது பார்த்தீங்கன்னா புல்லட் வெளியே வர மாதிரி, ஸோ அந்த வெப் வெளியே வர மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அதை அந்த கார்ட்போர்ட் பீசஸோட பேப்பர்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒட்டி அந்த புல்லட் ஸோ வெப் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வெளியே வர மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள புல்லட் மாதிரி ஒன்று செய்யணும், இந்த த்ரெட்டை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துன்னு வரதுக்காக. அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு மைக்குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜெல்பெனோட மைக்குச்சி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு மைக்குச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த சின்ன மைக்குச்சி பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவு வெளியே வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வெளியே போகும். ஸோ அதால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பழைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஐஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ்டிக்கை விட பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த ஏடிஎம் கார்டில் நான் எந்த மாதிரி வெட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி மாதிரி நீட்டாக வெட்டிக்கோங்க. அண்ட் வெட்டின வெட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம செஞ்ச அந்த ஷூட்டோட இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வெப் ஷூட்டர், ஸோ ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வைக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வளைச்சிக்கோங்க. ஸோ பொறுமையாக வளைச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி செய்யணும். ஸோ ஐஸ்டிக்கில் எடுத்தோம்னா இது வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கிட்டோம். ஐஸ்டிக்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 24 hours தண்ணியில் ஊற வைங்க. அப்படி இல்லைனா ஹீட் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நம்ம வளைச்சிக்கலாம். அதை விட இந்த மாதிரி ஏடிஎம் கார்டில் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஏடிஎம் கார்டை வளைச்சிட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி. ஸோ நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு அதை நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மட்டும் கிளிங்க, கட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு கோடு மட்டும் கிளிங்க, அதை வளைக்கிற மாதிரி மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே வீணாக போயிடும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன், பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி நைஃப்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு கிழிச்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி மடிச்சு விட்டுவாங்க. ஸோ மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஸோ வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது அதனால் பார்த்தீங்கன்னா உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உடஞ்சிச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும். அதனால் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினோன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா உடையிறதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த செலட்டை போட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை நம்ம இப்போ நம்மளோட வெப்சூட்டில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ அப்படின்னா ஃபெவிக்விக் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க.
க்ளூ அப்ளை பண்ணுறதுனா கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெட்டிக்கோங்க. ஸோ இந்த பீஸை பார்த்தீங்கன்னா அந்த எஸ் ஷேப்பில் வளைச்ச கார்டில் நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஓட்டணும். எந்த மாதிரி ஓட்டணும்னா நம்மளோட வெப் ஷூட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல். ஸோ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா பாதியாக மறைகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் டிஸ்பிளேல. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து இந்த பாதியை ஒட்டிக்கோங்க. அண்ட் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒட்டிங்கிறமா இல்லையான்னு சொல்லி. ஸோ அது கரெக்டாக ஒட்டினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட புல்லட் எடுத்துக்கோங்க. அண்ட் இது இந்த மாதிரி உள்ளே வச்சு மேலாக்க இப்படி லாக் பண்ணோம்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ இந்த எஸ் ஷேப்பில் இருக்கிற கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எடுத்தோம்னா அந்த உள்ள இருக்கிற புல்லட் பார்த்தீங்கன்னா வெளியே வரணும். அந்த மாதிரி இதான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டருக்கு ஒரு வாட்ச் மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கையில் நல்லா செட் ஆகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பழைய வாட்ச் தான் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நான் இந்த மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கார்ட்போர்ட் பீஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக யூ ஷேப்பில் வளைச்சிக்கோங்க. நம்மளோட கையில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி யூ ஷேப்பில் வளைச்சிக்கோங்க. ஆனால் அந்த கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் மடிச்சிட்டு வெட்டி லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டோட 2 கார்னர்லேயே ஜாயின் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வெப் ஷூட்டருக்கு வாட்ச் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்கள் கையில் போட்டு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுது இல்லைன்னு சொல்லி. நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஃபிட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அந்த வெப் ஷூட்டரை இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டணும். நான் எந்த இடத்துல ஓட்டணும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக லுக்காக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்பைடர் லோகோ மாதிரி பேப்பரில் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி இதுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் கையில் போட்டு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் இந்த வெப் ஷூட்டரை கையில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. லுக்காகவும் வேறு லெவலில் இருக்குது நம்ம கையில் போடும்போது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெப் விடுற மாதிரி ஸோ அந்த த்ரெட்டை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த புல்லட் எடுத்துக்கோங்க. நம்ம மை குச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த புல்லட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஸோ நூல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசான நூலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வெப் மாதிரி இருக்கும். அந்த நூலோட ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த புல்லட்டில் இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஆனால் இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஷூட்டரில் ஸோ அந்த ஹோல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்டுங்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வெப் ஷூட்டரில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ள வந்து அந்த நூல் வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நூல் எல்லாத்தையுமே நம்மளோட அந்த மை குச்சி உள்ள லைட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கும். ஸோ அந்த ஓட்டையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குச்சி வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. எல்லா நூலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா நூலையுமே மை குச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு செட் பண்ணிட்டோம். அண்ட் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த புல்லட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே தூக்கிக்கோங்க. அந்த எஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கார்டு. ஸோ அதை மேலே தூக்கிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கீழே இறக்கிட்டோன்னா சூப்பராகவே போதும் வெப் வர மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா நூலையுமே அந்த மை குச்சிக்குள்ளே விடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துரும். ஸோ விடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுப்பேறிடும் நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நூலை வெளியே விட்டுட்டு அந்த உள்ளக்கிற மை குச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா வெப் ஷூட்டரில் போட்டு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போகுது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.